மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சேது தமிழ்ச்செல்விட்ட கேட்டு வருவாரு. "என்ன தமிழ் இப்பயாச்சும் உன் கோவம் குறைஞ்சதா இல்லையா? வழி முழுக்க போஸ்டர் வந்து நான் தான் ஒட்டினேன். தமிழ்ச்செல்வி சாரி என்னை மன்னிச்சுட்டு நான் தான் ஒட்டினேன். இப்பயாச்சும் புரிஞ்சுச்சா? 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேட்டா போதுமா? நீ தானே என்ன கேட்ட. இப்ப பார்த்தியா ஊரறிய நான் உன்னை மன்னிப்பு கேட்டேன். இப்பயாச்சும் என்ன மன்னிப்பியான்னு கேட்பாரு. சுத்தமா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? புருஷன் பொண்டாட்டின்னு நம்ம புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா இப்படி அம்பலப்படுத்திருக்கீங்க. இது நம்ம தனிப்பட்ட விஷயம். நீங்களால அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம். இதை வந்து எல்லாரும் பார்த்து அசிங்கப்படுற மாதிரி ஒட்டி இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? என்னதான் பண்ணாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கிருந்து போயிடுறாங்க. சரி என்னடா இவன் என்ன பண்ணாதான் இவன் மன்னிப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட அவங்க தங்கச்சி தனாத்த கிட்ட எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிறாரு. அவங்களும் எடுத்து எவ்வளவோ சொல்றாங்க. என்னப்பா நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சேலை நெஞ்சு கொடுக்க சொன்னா அதையும் நெஞ்சு கொடுத்தேன். இந்த சேலை நெய்யறதை பார்த்து எல்லாரும் எங்கள் ஊரில் எனக்கு 10 சேலை உனக்கு 10 சேலைன்ட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி ஏன் இவ்வளோ அடம் பிடிக்குதுன்னு தெரியலையே, வேற என்னதான் பண்ணுறது? நீ தான் 4 பேர் எதிரில் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் ஊர் முழுக்க போஸ்ட் ஒட்டி அப்போ கூட அது மனசு திருந்தலை அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சொல்கிறாரு கருப்பு. தனமும் சொல்கிறாங்க, ஏன் அக்கா அப்படி பண்ணுதுன்னே தெரியலையே, அது மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கு தெரியல. நம்ம இவ்வளோ பண்ணியும் அக்கா ஏன் இப்படி இருக்கா, அது மாதிரி இருக்க மாட்டாளே, ஆனால் அவன் மனசில் ஏதோ பாதிக்கிற மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் அவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சேதுகிட்ட தனம் சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம சேது யோசனை பண்றாரு, அப்படின்னா நடந்தது, எதனால இவ இப்படி இருக்கா அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம தமிழ்ச்செல்வியும் காவியாவும் வெளியே போயிட்டு வராங்க. அந்த நேரத்துல வழியில தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா பார்த்துட்டு எங்கம்மா போயிட்டு வரேன்னு கேட்கறாங்க. இல்லம்மா பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போறேன், நீ எங்க இங்கன்னு. இல்லம்மா கொஞ்சம் ஏதோ பொருள் வாங்க வேண்டியது இருக்கு அதனால வந்தேன்றாங்க. என்னடி பொங்கலுக்கு ஊருக்கு வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வர முடியாதுமா, இப்போதானே ஊருக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டாடணும், இப்போ வெளிநாட்டுலேருந்து எல்லாம் வராங்க எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் வீட்லேயே பொங்கல் வைக்கலாம் இருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தமிழ்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. என்னது எங்கள் வீட்டுக்காரர், அவர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, அவரை போய் நீ கேளுன்றாங்க. என்ன நீ இப்படி பிடி கொடுத்தாவே பேசுகிற, காலத்துக்கு இப்படியே தான் இருப்பியா, புருஷன் பண்ணா சண்டை போகிறதும் ஒன்று சேர்ந்துக்கிறது தான், இதை அப்படியே இழுத்துட்டே வர ஜவ்வு மாதிரி விட மாட்டியா? உங்கள் அப்பா எவ்வளோ பண்ணுறாரு, அதை உங்கள் அப்பா கிட்ட நான் குடும்பம் நடத்தலை, நீயே அப்படி இருக்க தமிழ் புரிஞ்சுக்கோன்றாங்க. அம்மா உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுமா, நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் சுய கௌரவத்தை விட்டுட்டு வாழ முடியாது, என்னோட விஷயத்தை நீ விட்டுரு, நானே பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்கேருந்து தமிழ்ச்செல்வி போயிடுறாங்க. இங்கே வந்து போஸ் ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஈஸ்வரி புத்திமதி சொல்கிறா, அப்பா போஸ் இப்போதான் உன் மாமனாரும் உன்னை நம்புறாங்க, இதே மெயின்டைன் பண்ணுப்பா, சீக்கிரம் கொஞ்ச நாள் தானே காவியாவும் மனசு மாறிடுவா, அப்புறம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த சொத்துல நமக்கு தானேன்னு சொல்லிட்டு இங்கே கேவலமான ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ் என்ன பண்ணுறா, சரிமான்ட்டு அங்கே போயிடுறான். அங்கே போன உடனே அவன் மாமலாம் என்ன வேலை பண்ணுவான்னு கால் மேலே கால் போட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறா, மயிலுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு எபிசோடில் ஒரு மயில் கதை தான் காரி முடிஞ்சிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இந்த மயில் வந்து இவங்ககிட்ட வந்து சிரிச்சு பேசுகிறா. இவன் வந்து போஸ் வந்து அந்த பொண்ணு, போஸ் ஏற்கனவே ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் வந்து அந்த பொண்ணு மேலே கண்ணை வச்சுட்டான். எப்படியோ இந்த மயில் படாத பாடு படப்போறான் அந்த போஸ் கிட்ட. அவங்க மாமனாருக்கு எப்போ தெரியும் போஸ் இது வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. போஸே அவங்க மாமனார் கூட எதனா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. இங்கே ஈஸ்வரியும் சித்ரா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சாவித்ரி பொண்ணு தாமரையும் வந்து அத்தாச்சி என்னை மன்னிச்சிடுங்க, நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எங்கெங்கேயும் முடிச்சு போடுறீங்க, எதுக்கு திடீர்னு வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல மாதிரின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்களும் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்களும் எனக்கு பண்ணியிருக்கீங்க, நானும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், அதனால் மன்னிச்சிடுங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. வேணாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணீங்க, உன் பொண்ணை காவியாவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ஆகிற நேரத்தில் உன் பொண்ணை விட்டு தப்பான வேலைலாம் செஞ்சு எங்களை அசிங்க அவமானப்பட்டு நாடி சந்தி சிரிக்க வச்சிங்களா, அது போதாதா, அதுலேயே நான் உங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், இப்போ வந்து ரைஸாக எதுக்கு ஒட்டிக்க பார்க்குறேன், உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தாமரை கோவப்பட்டு, அம்மா அப்பவே சொன்னாலே இதுக்கு புத்தி அப்படிதான்மா, இதுங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க வேணாம், வாமா போகலாம் அப்படின்றாங்க. ஏதோ என் பொண்ணு கல்யாணம் ஆக போதே, பழசெல்லாம் மறுத்துட்டு 2 குடும்பம் ஒன்றா இருக்கு, நல்லா ஆசைப்பட்டு நான் உங்ககிட்ட பேசினா நீ, ஆனால் பேசின மாதிரி நீ பேச வந்தால் நீங்கன்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னு நம்ம சாவித்திரி கேட்குறா. ஈஸ்வரியை பார்த்து போதும் உங்கள் நடிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பழிக்கு பழி வாங்காத விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சவால் விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லை, உங்கள் வரவு எனக்கு தேவையில்லை, உங்கள் ஒட்டு வரவே எனக்கு தேவையில்லை, இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு சாவித்திரி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. பெருசாக பேச வந்துட்டா இந்த சாவித்திரியும் தாமரையும் என்னென்ன சதித்திட்டம் பண்ணி
அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்மளை தலைகுனிய வச்சாங்கல்ல, இந்த சாவித்திரியும் தாமரையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது சித்ரா. எப்படியோ தாமரைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அப்போ தான் என் மனசு வந்து குளிரும். என் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இன்னைக்கு சமையல் கட்டில் படுக்கிறதுக்கு காரணமே இந்த தாமரையும் சாவித்திரியும் தான். நான் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு இருக்காங்க தன் பொண்ணுக்கிட்ட. இப்படியே இவங்க போயிட்டு இருந்தால் அவங்களோட வாழ்க்கையும் நாசமாகும், அவங்களோட வாழ்க்கையும் நாசமாகும். இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.